அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நண்பர்களே. 2026 புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு உங்களை உயர்த்தவும் செய்யும். அதே நேரத்தில் உங்கள் அகந்தை, கோபம், அவசரம் போன்ற குணங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அதே விஷயங்களே உங்களுக்கு சோதனையாகவும் மாறும். இந்த வருடம் நான் என்ற எண்ணத்திலிருந்து நாம் என்ற நிலைக்கு வந்தால் வெற்றி உறுதியாக கிடைக்கும். இந்த ஆண்டு உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள், எடுக்கும் முடிவுகள், செய்யும் செயல்கள் அனைத்துக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் பெயர், மரியாதை, அந்தஸ்து உயர வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த உயர்வுடன் சேர்ந்து பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள், தவறான புரிதல்கள், பொறாமை போன்றவை உருவாகலாம். அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட அமைதியாக உங்கள் செயல்களால் பதில் சொன்னால் காலம் உங்களுக்காக பேசும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உழைத்தவர்கள் இந்த ஆண்டில் அதன் பலனை காண ஆரம்பிப்பார்கள். பதவி உயர்வு, அதிகாரம், புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். அரசு, நிர்வாகம், பாதுகாப்பு, மேலாண்மை, அரசியல், கன்சல்டிங், லீடர்ஷிப் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி தெளிவாக தெரியும். ஆனால் வேலை சுமை அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்யாத வேலையையும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம். மேலதிகாரிகளுடன் அதிகார மோதல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நான் தான் சரி என்ற மனநிலையை விட்டுவிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தந்திரமாக செயல்பட்டால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் குழப்பமும் தாமதமும் இருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்தால் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியும் போட்டியும் ஒன்றாக வரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத தடைகளும் உருவாகலாம். கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் முன் நன்றாக சிந்திக்க வேண்டும். அவசர முடிவுகள் இழப்பை தரலாம். ஆனால் திட்டமிட்டு ஒழுங்காக செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் இந்த ஆண்டு கலந்த பலன்களை தரும். வருமானம் மெதுவாக உயர்ந்தாலும் செலவுகளும் அதே அளவில் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தேவையற்ற செலவுகள் செய்யும் சூழல் உருவாகலாம். நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உணர்ச்சி அடிப்படையில் எடுக்கும் பண முடிவுகள் இழப்பை தரலாம். கடன் கொடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை. திரும்ப கிடைக்காத பணம் மனவேதனையை தரும். மறுபுறம் வீடு, நிலம், வாகனம் போன்ற நிலையான முதலீடுகள் நல்ல பலனை தரும். பங்குச் சந்தை, லாட்டரி, அதிக ரிஸ்க் முதலீடுகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்றது அல்ல. குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களை தரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வர வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் மூலம் பெருமை அடையும் சூழல் உருவாகும். ஆனால் குடும்பத்தில் சொத்து, பணம், பொறுப்பு விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தம்பதிகளுக்கு இடையே ஈகோ மோதல் ஏற்பட்டால் சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம். காதல் உறவுகளில் சந்தேகம், மூன்றாம் நபரின் தலையீடு அல்லது புரிதல் குறைவு பிரச்சனையை உருவாக்கலாம். பேசுவதற்கு முன் சிந்தித்தால் பல பிரச்சனைகள் தானாக தீரும். ஆரோக்கிய விஷயங்களில் இந்த ஆண்டு அலட்சியம் செய்யக்கூடாது. உடல் சக்தி பொதுவாக நன்றாக இருந்தாலும் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதிக வேலை, பொறுப்பு, கோபம், தூக்கமின்மை ஆகியவை உடல்நலத்தை பாதிக்கும். இதயம், இரத்த அழுத்தம், கண், தலைவலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடலை விட மனதை கட்டுப்படுத்தினால் உடல் பிரச்சனைகளும் குறையும். தினசரி நடைப்பயிற்சி, யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இந்த ஆண்டில் மிகவும் அவசியம். இந்த ஆண்டு உங்களுக்கு தர்மம், நேர்மை, பொறுப்பு ஆகியவற்றை சோதிக்கும் ஆண்டாக இருக்கும். அதிகாரம் கிடைக்கும் இடங்களில் தவறான முடிவுகள் எடுத்தால் அதன் விளைவுகள் உடனடியாக வரும். ஆனால் நேர்மையுடன் நியாயமாக செயல்பட்டால் சனி உங்கள் உழைப்பை பாதுகாப்பான். சூரியனின் அருள் கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும். அகந்தையை விட்டுவிட்டு பணிவுடன் நடந்தால் பல தடைகள் தானாக விலகும். தினமும் காலை சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்யவும். ஞாயிற்றுக்கிழமை செம்பருத்தி மலர் தானம் செய்யவும். ஓம் சூர்யாய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கவும். தந்தை மற்றும் மூத்தவர்களை மதித்து நடப்பது இந்த ஆண்டில் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். மொத்தத்தில் 2026 ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதாரண ஆண்டு அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஆண்டு. சோதனைகள் வந்தாலும் அவற்றை கடந்து சென்றால் இந்த ஆண்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அகந்தையை கட்டுப்படுத்து, பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிலையாக நிலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து ஒரு லைக் செய்யுங்கள்.
இது போன்ற முழுமையான நேர்மையான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் இது பயனாக இருக்கும். இனிவரும் நாட்களில் அனைத்து ராசிகளுக்கும் முழுமையான பலன்கள், மாத வாரியான ராசி பலன்கள், பரிகாரங்கள் மற்றும் முக்கிய ஜோதிட தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சூரிய பகவானின் அருளும் உங்கள் குருவின் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் முன்னேற்றமும் தரட்டும். ஓம் சூர்யாய நம.